ஹலோ, இப்பத்தானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். யோ, திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா? நீ என்ன சுத்த அரசியல் தெரியாதவனா இருக்க? அதெல்லாம் கேரளா. ஐயோ, அது ஆந்திரா. எப்ப மாத்துனாங்க? அப்பவே. அது ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ண வையா. ஹலோ, விக்கிறோம். தென் சென்னையா உனக்கு விக்கிறோம், வட சென்னையா அவருக்கு விக்கிறோம், மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது, அது நானே எடுத்துக்கிறேன். சார், நேரு ஸ்டேடி எனக்கு தரேன்னு சொன்னீங்க. நேரு ஸ்டேடியை வச்சுட்டு என்னமா பண்ண போற? சார், 500 பிளாட் கட்டி விக்க போறேன். 4 பங்களா எனக்கா கட்டிக்க போறேன். என்னம்மா நீ புருஷனை கட்டினாலும் 4 பேரை கட்டிக்கிற, பங்களா கட்டினாலும் 4 கட்டுற. அது என்னோட ராசியான நம்பரே 4 தான். அதான் எனக்கு எல்லாம் 4 நாளா அமையுது. சார், என்ன சூப்பர் சொல்லி உங்களை பார்க்கணும் வர சார். போய் வர சொல்லு. சரி, மந்திரி சபை அமைச்சா போதும், மாலை கைமா வந்துருவான். யோ, சூப்பர் சுருளி இருக்கானே, பயங்கரமான அரசியல் கேடி. உங்களை விட வா. யோ பச்சந்து ஜாக்கிரதை. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணே, உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தாரு. கேட்டீங்க, அசந்துருவீங்க. கேட்கறதுக்கு அதானே விபத பாரதியா? டே பாய், கூப்பிட்டீங்களா? உட்காரியா. இப்ப நீ மந்திரி, உன் பழைய புத்தி போகுதா பாரு. சீட்டு கொண்டா. சீட்டை தேடி அலையறவே நான் கிடையாது, சீட்டு தான் என்ன தேடி வரும். பாக்குறீங்களா குட்டி? உட்கார்ந்து பேசுவோம். நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். காவேரி இருக்கே, காவேரி. எது அந்த மகளிர் அணி செயலாளரா? அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, வயசு 45. உங்களுக்கு அதுக்கும் ஒத்து வராது, அது ஒரு சரியான பிசின. எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு? காவேரி நீரை பத்தி பேச வந்தேன் சார். அதைத்தான் திறந்து விட்டாச்சு, திருப்பி மூடணுமா? ஐயா, பேசவும் விட மாட்டேங்கிற, பேசாம இருக்க மாட்டேங்கிற. என்ன நீங்க? மல்கோத்ரா தெரியுமா? மல்கோத்ரா தெரியாது. எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால கூட்டு வந்திருக்கீங்க. கரெக்ட். அவருக்கு ஏகப்பட்ட தோல் ஃபேக்டரி, அதுல ஒரு ஃபேக்டரி ஆம்பூர்ல இருக்கு, காவேரி நீர்ல மாட்டிக்கிச்சு. ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியா வராத, எப்படி வரும்? வர வைக்கணும்ல, அதுக்கு தானே வந்திருக்கேன். எங்க இது என்ன பஸ் ரூட்டா? கண்ட இடத்துல வரவழைக்கிறதுக்கு சார், அந்த ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூரா நாறுகின்ற ஒரே காரணத்திற்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃபேக்டரி மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. மூடிருங்க. மூட விடப்படாதுல்ல சார். அங்க இருந்து வரக்கூடிய காவிரி நீரை அப்படியே ஃபேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா, ஃபேக்டரியில இருக்க தோலை பூரா அலசிக்கிடுவாங்க, கழிவு நீர் அப்படியே நீரோட நீரா போயிடும், ஃபேக்டரி மூட வேண்டியதுல. இதுக்கு நீங்க உதவி பண்ணணும். ஆமா. என்ன? முடியாது. முடியாதா? முடியாது. நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா தான் பார்த்து சொல்றேன், முடியாது. பயமே இல்லையா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. டே 356. ஐயோ, எந்த நம்பர் வேணாலும் சொல்லுங்க, அந்த நம்பர் மட்டும் சொல்லாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? 356ங்கிறது என்னோட சூட்கேஸோட லாக் நம்பர். ஏங்க, எத்தனையோ நம்பர் இருக்கு, அந்த 356 தான் வைக்கணுமா? இல்ல சார், ரொம்ப ஃபேமஸான நம்பர், ஊர் ஊரா எங்க பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அதனால தான் சார் வச்சேன். அது கரெக்ட். அந்த சூட்கேஸ் என்ன டெல்லியில வாங்குனதா? கரெக்ட்டா சொல்றீங்களே. நமஸ்தே. தூக்கு. இதுல பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான். ரொம்ப நன்றி. நம்மளுக்கு காவேரி வரா, நதியாவும் வரா. இது நதியா வருதா? நதியா அடிச்சிட்டு பம்பாய்க்கு போயிடுச்சுங்க. பகவான் என்னது நதியா ஆம்பூர் வரான்னு சொல்லுச்சு, இவரு மாத்தி சொல்லுது. உன் வாயில வசம்ப வச்சு சும்மா அறியா முதல்ல. சார், அவன் என்ன சொல்ல வர்றான்னா, காவேரி நதிய காவேரி நதியாங்கிறான். ஏயா, வர்ற வழியில தமிழ்லாம் சொல்லி கொடுத்து கூட்டி வரக்கூடாது. அப்படி சொல்லி கொடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருமேங்கிற பயத்துல தான் சீக்கிரம். அந்த பயம் எனக்கு இருக்கு. பகவான் இதுல மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கான். நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாதியா, 2 பக்கமா அடிச்சிருக்கணும். ஐயோ, மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க. அவன் ஒரு பக்கமா நோட்டை அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்படியா? சரி விடுங்க. இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் 2? சரி, ஒண்ணு எனக்கு வந்துருச்சு, ஒண்ணு உங்களுக்கு. ஏவல இல்ல அடிக்கிறீங்க. அப்புறம் வேற ஒரு பார்ட்டி இருந்தா சொல்லுங்க, உளுந்தூர்பேட்டை பக்கமே காவேரியை கொண்டு வந்துடுறேன். சூப்பரு. எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும். 2 நாளைக்கு லீவா? லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழட்டு மூதேவி? எதுக்கு லீவு? உங்க அம்மாவை பார்க்கணும். என்னது? எங்க அம்மாவை பார்க்க போறியா? எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், 5:30க்குள்ள வண்டி. என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவன் தானடா நீ? ஏய்,
எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? டேய், நீ யாரா எங்க அம்மா பார்க்க? நீ யார்? Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? பு 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 பு. நீயா எனக்கு அப்பன்? ஒரு நேஷனல் லீடருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? டேய், என்னை ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சேர்த்திருந்தேனா இன்னைக்கு என் வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்கும்டா. கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் தொல்லை கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்ட கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? கேட்க கூடாதுன்னு இருந்தடா. இப்ப கேக்குறேன், சொல்றா. முதல் பொண்டாட்டிக்கு தாலி கட்டின இல்ல, அந்த பொண்டாட்டிக்கு முறை பிரகாரம் என்னை பெற்றிருந்தீனா கௌரவமா இருந்திருக்கும். இரண்டாவது பொண்டாட்டிக்கு தாலி கட்டல கட்டல, அந்த பொண்டாட்டிக்காவது முறை பிரகாரம் பெற்றிருந்தீனா கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும். தாலியே கட்டாத ஒரு பெண், ஒரு அவளை தாய், என் தாயடா, என் தாய். அவளை நீ என்ன பண்ண? என்ன பண்ண? சிவனேன்னு வீட்டு வேலை பாத்துக்கிட்ட எங்க அம்மாவை ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிண்ட் ஐஸ் பாக்க வச்சு ரேப் பண்ணி இருக்க. அந்த ரேப்புக்கு பிறந்தவன் நானு. என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? என் மூஞ்சில முடிக்காரா? என் மூஞ்சில ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசை பிடிச்சா முடிக்கிற. நான் கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவான் படுவா. நீ என்னடா லீவ் கொடுக்கறது? நானே எடுத்துக்கிறேன்டா 5 நாளைக்கு லீவு. உனக்கு 5 நாளைக்கு லீவு போடா. கையபரமல்ல போடா, சொல்லில போடா போடா. டேய், பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே, சபையோர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. கலப்படம் கலப்படம் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம், எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம், கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம், மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம். இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம். இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன். ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன். இதே இடத்திலே தீ குளிப்பேன், சாவே. நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், என் கட்சியை வளர்க்க வேண்டும், என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும். இதுதான் எனது ஆசை. எங்கே கேள், எங்கே தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குளிக்கிறாங்களே, அதை அணைக்க வேண்டாமா? நாம ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம். தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. விடுதலை தலைவா, நம் நாட்டின் முதல்வா, நீ விழாக்க கூடாது தலைவா. உங்களுக்கு மரணம் பண்ணால் என்ன தாங்க முடியாது தலைவா. வேணாம் வேணாம் தலைவா, வேணாம் வேணாம். தீப்பெட்டி எங்கே? தீப்பெட்டி எங்கே? தீப்பெட்டி காப்பாத்த வந்தவனை கூட்டி போயிட்டாங்க. கூட வந்தவனும் குழி கொண்டு ரெடியா இருக்கா. கொளுத்திக்கிற வேண்டியதான். கொளுத்த போறேன். நான் சாக போகிறேன். நான் கொளுத்திக் கொள்ள போகிறேன். சீக்கிரம் என்ன தலைவா எரியாமே நிக்கிற? மன்னனையும் கலப்படம். மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவது கூட உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன். தலைவா, நீ ஊத்துனது மண்ணெண்ணெய் இல்ல தலைவா, பச்சை தண்ணி தலைவா. நல்ல விஷயம்டா. இப்ப ஏன் அதுக்கு பதற? இப்படி எல்லாம் நடக்குது தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி வந்திருக்கேன் தலைவா. ஆமா, ஒன்னு யாரா ஒயிட் பெட்ரோல் வாங்கி சொன்னா? களத்துல நடிக்கிட்டீங்கல்ல, கட்சி மானத்தையும் உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும்ல. ஆமா. நீ எப்ப கட்சியில சேர்ந்த? ஒரு வாராச்சு. இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்த? கட்சியில சேர்க்கல. சேர்க்கலையா? உறுப்பினர் கார்டு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஆஹா, இப்பதான்டா தெரிஞ்சு உன்னை ஏன் கட்சியில சேர்க்கலன்னு. தலைவனுக்காக துண்டன் தீ குளிச்சு சாவான். ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மண்ணனோடையும் பெட்ரோலோடையும் அலையிற பத்தியா? நல்ல மனசுடா உனக்கு, நல்ல மனசு. தலைவா, என்னப்பா? டீ குடிங்க தலைவா, சீக்கிரம். லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா. தலைவா, இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா. டேய், எவ்வளவு நாளாடா தாச? ஆக வேண்டிய வேலை பாரு தலைவா. அவசரப்படாத. நான் சாகர பத்தி எல்லாம் கவலைப்படலப்பா.
நான் செத்ததுக்கு பின்னால அனாதி ஆயிருவீங்க ஒரே காரணத்துக்கு தாண்டா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தலைவா. நீங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை கட்டி நான் காப்பாத்துறேன் தலைவா. கட்சியை நான் காப்பாத்துறேன் நீ தலைவா. ஆமா தலைவா. அழுகாத அப்ப வேணா ஒண்ணு செய்வோமா? செயற்குழு மீட்டிங் போட்டு பேசி முடிவெடுத்து குளிப்போம். அதெல்லாம் வேணாம் தலைவா. பச்சை தண்ணி இல்லடா தீ. இந்த பெட்ரோலுக்கு தலையில ஊத்தி நீங்க எரிஞ்சு சாம்பலாகி அந்த சாம்பல் எடுத்த மக்கள் கையில கொடுத்து உங்க கட்சி மானத்தை நான் காப்பாத்துறேன் தலைவா. கட்சி மானத்தை நான் அரசியல் வேணாம் கட்சியை விட்டு வளைகிறா. நான் வேற மாநிலம் போறேன். உடனே நண்பா